राधे कृष्णा जय बोलो भारत माता की जय மகோன்னதமான பாரத தேசம் அசாத்தியமான சனாதன ஹிந்து தர்மம் அதிவிசேஷமான பிரயாகையில் நிற்கிறேன். பிரயாகை அப்படின்னா சங்கமம், ரெண்டு நதிகளுடைய சங்கமத்துக்கே பிரயாகை அப்படின்னு பெயரு. நிறைய உத்தராகண்ட் பிரயாகை தான் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்பேன். தேவ பிரயாகை, ருத்ர பிரயாகை, நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, கேசவ பிரயாகை. இது அந்த பிரயாகைக்கெல்லாம் ராஜன், தீர்த்த ராஜன், பிரயாக்ராஜ், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் இங்கதான். அவ்வளவு அழகா உத்தராகண்ட்ல வர கங்கையும், உத்தராகண்ட்ல வர யமுனையும், உத்தராகண்ட்ல வர சரஸ்வதியும் சேரக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். அத்தனை விசேஷம். பகவான் அவ்வளவு அழகா இங்க இருந்திருக்கான். ஜோராக நிறைய ரிஷிகள் மகாத்மாக்கள்லாம் தபஸ் பண்ண ஒரு ஸ்தலம். திரிவேணி சங்கமம் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த இடம். பகவான் சாஸ்வதமா இங்க யார் ஸ்நானம் பண்றாளோ அவளுடைய பாபங்கள் போகும், அவளுக்கு சத்கதி கிடைக்கும், அவ வம்சமே சத்கதி அடையும், மூதாதையர்கள் சந்தோஷப்படுவான்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட பிரயாகில் நான் நின்று இருக்கேன். கங்கையும் யமுனையும் கண்ணுக்கு தெரியலா, சரஸ்வதி குப்தமா வரா. அப்பேற்பட்ட பிரயாகராஜ் கும்பமேளாலாம் நடக்கிறது இல்லையா? ஏன் இந்த இடம் விசேஷம்னா, அமிர்த கலசத்தை எடுத்துட்டு தன்வந்திரி வந்த பொழுது அந்த அமிர்த கலசத்திலேருந்து ஒரு துளி இங்க விழுந்து, அதனால கும்பமேளாலாம் நடக்கும். 144 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா நடக்கும் இல்லையா? அதுவும் இங்கதான் நடக்கும். அப்படிப்பட்ட பிரயாகராஜ்ல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த அர்க்கியத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். உங்க மூதாதையர்கள் சத்கதி அடையறதுக்கு நான் இந்த ஜலத்தை சமர்ப்பணம் பண்றேன். உங்க வம்சமே பகவத் பக்தியில தலைக்கிறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். உங்க குடும்பம் பக்தி ஞான வைராக்கியம், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம், சமாதானம், சாந்தி, நிம்மதி, திருப்தின்னு எல்லா விதத்திலையும் நோயின்றி வாழ்வதற்கு அர்க்கியத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். இந்த சனாதன தர்மமும் பாரத தேசமும் நன்னா இருக்கிறதுக்கு இந்த அர்க்கியத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். ஒரு குறை இல்லாதபடி உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறட்டும். பகவான் இஷ்டப்படி பக்தியும் ஞானமும் சித்திக்கிறது பகவான் அனுகிரக மாட்டோம். இந்த இடத்துல தீர்த்தமாடினா யமுனை பக்தியை கொடுத்துருவா, கங்கை ஞானத்தை கொடுத்துருவா, சரஸ்வதி வைராக்கியத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்தி ஞான வைராக்கியம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். அழகான பிரயாகராஜில் உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை. ரொம்ப விஸ்தாரமா தீர்த்தம் ஆடிட்டு இருக்கோம். நான் தண்ணியில தான் நின்று இருக்கேன். இந்த இடத்துல 2 போட்டு, இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளோட்டிங் பெட் மாதிரி வச்சிருக்கா. கீழே அழகா ஒரு மரத்துல போட்டு வச்சிருக்கா. இதுலதான் நாங்க இறங்கி குளிக்கிறது. அப்படிதான் முங்கணும். தரையில நின்று குளிக்கிற மாதிரிதான் தீர்த்தம் ஆடுறதுக்கான பாக்கியம். சுவாமி ராமானுஜர், சைத்தன்ய மகாபிரபு, எவ்வளவோ மகாத்மாக்கள் தீர்த்தம் ஆடின ஸ்தலத்துல ஆதிசங்கர் பகவத் பாதர், இங்க வராத ஆளே கிடையாது. அத்தனை மகாத்மாக்கள் வந்திருக்கா. அத்தனை மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ, ராதே கிருஷ்ணா சத் சங் की जय, जय बोलो समस्त सत मंडली की जय. राधे कृष्णा.